Hi friends, வணக்கம் and welcome back to our channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பன் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு பன் மாதிரி நல்லா சூப்பரா இருக்கக்கூடிய அந்த ஆம்லெட் பண்றதுக்கு நமக்கு 2 முட்டை மட்டும் இருந்தா போதும். ரொம்ப சுலபமா வீட்லயே செஞ்சிடலாம். இது பார்க்கும்போது வீட்ல எல்லாம் செய்ய முடியாது. கடைகள்ல தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா பாருங்க இது மாதிரி அழகா நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி சூப்பரா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு நமக்கு 2 முட்டை வேணும். ஃபர்ஸ்ட் அதை உடைச்சு எடுத்துக்கலாம். நான் சொல்கிற இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பன்னு மாதிரி சூப்பராக புசுன்னு வருங்க. ஸோ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சிக்கிறேன். இதில் இருக்க வேண்டிய அந்த ஒயிட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த எல்லோ பார்ட் தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிறேன். அந்த ஒயிட் பார்ட் மட்டும் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி 2 முட்டை எடுத்து அதோட ஒயிட் பார்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 முட்டை எடுத்தோம் அப்படின்னா தாராளமாக ஒருத்தவங்க சாப்பிட்லாம். இது பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த எல்லோ நான் எடுத்து வச்சுறேன். இந்த ஒயிட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முட்டையும் எடுத்து உடைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி முட்டையிலே வச்சுட்டு ஒயிட் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் கண்ணு கரண்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கரண்டி மேலே கூட நீங்கள் உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே எடுத்துக்க போகிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அது மேலே சேர்த்திங்க அப்படின்னா எல்லோ பார்ட் தனியாக நின்றுடும். ஸோ ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க 2 முட்டையும் இதே மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எக் ஒயிட் மட்டும் நல்லா அடித்தோம் அப்படின்னா தான் நல்லா கலர் மாதிரி நல்லா நுர பொங்கி வரும். ஸோ அதனால் எல்லோ நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். எல்லோ தனியாக சேர்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் சேர்த்துட்டு இது ஒரு ஹேண்ட் பிளேண்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா அடிச்செடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நுர பொங்கி வரும். அந்தளவுக்கு அடிச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான ஸ்பூன் இல்லை ஃபோர்க் இந்த மாதிரி வச்சும் அடிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இது நான் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த மாதிரி முட்டையை அடிச்சு எடுத்துக்கணும். கண்டினியூஸாக கைவிடாமல் இதே மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை அடிச்சு எடுத்த உடனே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். இல்லைனா மறுபடியும் நுரையெல்லாம் அடங்கி போயிடும். ஸோ அதனால் உடனே செய்கிற மாதிரி கடையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு. நான் கண்டினியூஸாக அடிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் அடிச்சிருக்கேன். பாருங்கள், அதுக்குள்ளே ஓரளவுக்கு பாதி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி அடிச்செடுத்துக்க போகிறேன். வீடியோ நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு ஸ்பீடாக அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக அடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் நார்மலாக ஃபோர்க் வச்சு அடிச்சிங்க அப்படின்னாலும் இதே மாதிரி வருங்க. ஆனால் நம்ம எல்லோ பார்ட் எடுத்துடணும். வெறும் ஒயிட் பார்ட் மட்டும் அடிச்சனா தான் இந்த மாதிரி நுர நல்லா பொங்கி வரும். அவ்வளோதாங்க. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒயிட் இந்த மாதிரி இருக்கணும். நல்ல ஒயிட் பார்ட் நல்ல நுரையா வந்துடணும். இப்போ சரியாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒயிட் எல்லோ பார்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நுரையா வந்திருக்கணும். இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது இது சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறமும் ஒரு தடவை நல்லா அடிச்சுட்டு எடுத்து வச்சிடறேன். அதே மாதிரி நம்ம எல்லோ கலர்லேயும் சால்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதையும் ஓரளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நுர பொங்கி வரணும்னு அவசியம் இல்லை. அந்த சால்ட்டை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். ஸோ அவ்வளோதான். இது ரெண்டும் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு இதில் நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கீக்கு பதிலாக பட்டர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கீ தான் அப்ளை பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நான் பாப்பா கூட கொஞ்சம் கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா இதில் நம்ம காரம் எதுவும் சேர்க்கல இல்லையா, அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை கொடுக்குறதுமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொடுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒயிட் பார்ட் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். கீ நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நான் ஒயிட் பார்ட் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம 2 முட்டை எடுத்தோம் அப்படின்னா அந்த கடாய் ஃபுல்லாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சரியாக இருக்கும் நம்மளுக்கு. இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட காலையில் எடுத்துக்கலாம். இது ஒன்று மட்டுமே போதும். நல்லா சூப்பராக இருக்குங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லோ பார்ட் இருக்குல்லையா, இது மேலே சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒயிட் பார்ட் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எல்லோ பார்ட்டை அது கூட சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். அதை விட இந்த மாதிரி மேலே சேர்க்கும் போது பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் பார்ட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சேர்த்துட்டு ஒரு 2 தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டு எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நுரையெல்லாம் அடங்கி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. நான் இது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக வந்து இதை சுற்றி இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். அது வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுறேன். கொஞ்ச நேரம் வந்து இது அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து அடியில் வெந்து வந்துடும். இது அப்படியே வந்து மடக்கி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய பன் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக உப்பி வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், மடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ப்ளஃபியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திருப்பி போட தேவையில்லை. நம்ம மேலே வந்து மூடி போட்டு தான் வேக வச்சோம். ஸோ அதனால் வந்து அப்படியே எடுத்துடலாங்க. இது வந்து ஒரு பிளேட் வச்சு நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை அப்படியே சாய்ச்சிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே சாய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பன் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து ஒரு சைடு வந்து அப்படி கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு வந்து பன் மாதிரியே இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் ஒரே மாதிரி வந்து நம்ம வந்து ஆனியன்லாம் சேர்த்து ஆம்லேட் போட்டு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.